ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் குத்துச்செடி மாதிரி இந்த சங்குப்பூவை வளர்க்குறோம். ஏன் அப்படின்னா, இது குத்துச்செடி மாதிரி வளர்க்குறப்ப நம்ம இதுக்கு பந்தல் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு காரணமாக. ரெண்டாவது, குத்துச்செடி மாதிரி இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பூக்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஒரு அழகு செடி மாதிரி வாசல் அடி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ரெண்டாவது காரணமாக. மூணாவது காரணம், அதிகமாக பூக்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடுறோமா, அப்போ நிறைய கிளைகள் வந்துடுறாங்க. ஸோ ஏகப்பட்ட பூக்கள் பூக்குறாங்கங்க. இப்போ ஒன்றை வெட்டணும் அப்படின்னாக்கா கட் பண்ண இடத்துலேருந்து ஒரு 2 வருவாங்க. அடுத்து அதை கட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 2, இப்படியே கிளைகள் அதிகமாகி குத்துச்செடி மாதிரி வளர்க்கும் போது அதிகமான அறுவடை. இன்றைக்கி நாங்கள் டீ ஸ்ட்ராங் டீ குடிக்க போகிறோங்க. இப்போவே எனக்கு அதை பறிக்கும் போதே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு டெம்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, அதிகமான சங்குப்பூக்களை போடுறப்ப செம டேஸ்ட்டு. நீங்கள் குடிக்கிற காஃபி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் கொஞ்சம் தூள் அதிகமாக போட்டு இனிப்பாக அப்படி குடிக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு சுவை கூடுதலாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக. அது மாதிரி தாங்க இந்த மூலிகை டீயும் பூக்கள் அதிகமாக போட்டு நம்ம டீ போடும்போது, நான் நிறைய டீ போட்டு உங்களுக்கு வீடியோஸ் காமிச்சிருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சோன்னா கலர் நல்ல ஒரு கலர் வருங்க. அந்த கலர் வந்தோடனே நம்ம இறக்கிட்டு லெமனும் தேனும் கலந்தால் திருப்பி கலர் சேஞ்ச் ஆகும். அதோட அப்படியே குடிக்க வேண்டியதாங்க. குடிச்சிட்டு காலையில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்ல ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்குங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மற்ற காஃபி மாதிரியெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு டீங்க. இந்த மூலிகை டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலியெல்லாம் சரியாகும். போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த டீ குடிக்கலாம். ஸோ நான் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கையை விட்டு எடுக்க மாட்டேன். யாராச்சும் பயமுறுத்திடுவாங்க. நம்ம ஓனான்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அதனால் மேலே அழகாக தெரிஞ்சதை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். எப்படினாலும் நிறையா இருக்கும், ஒரு 30 பூக்கு மேலேயே இருக்குங்க. செம்ம டீ இன்றைக்கி குடிக்க போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னொரு டீக்கான ஒரு பூ தான் அறுவடை பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.